ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒரு இருசக்கர வாகனத்தில் விபத்தை சந்தித்த ஒரு ஜாதகம். அந்த விபத்துக்கு காரணகர்த்தாவாக இருந்தது ஒரு சின்ன பிராணி, நாய். இந்த நாய் விபத்தை தந்து இவருக்கு விழா எலும்பில் 1க்கு மேற்பட்ட எலும்புகள் உடைந்து மருத்துவமனையில் இருக்கிறார். இந்த ஜாதகத்தில் புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. புதன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் இவர்கள் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் நட்சத்திர சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அது காற்று வீட்டிலே நெருப்பு வீட்டிலோ இந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள் சம்பந்தப்படும் பொழுது பலமான விபத்தையோ சங்கடத்தையோ சந்தித்து விடுகிறது. இந்த விதி ஊரை விட்டு தன்னுடைய சொந்த பூர்வ புண்ணியத்தை விட்டு வெளியேறியவர்களுக்கு இந்த விதி பலமாக பாதிப்பையோ தருவதில்லை. அதே சமயத்தில் வெளியூரில் இருக்கும்போது அவர்கள் வளர்த்தும் நாய் என்ற செல்லப்பிராணி மிகப்பெரிய கௌரவத்தையும் மரியாதையும் தரக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஜாதி நாய்களை வளர்த்து பெரும் புகழும் பெற்றிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் அந்த கிரகம் அந்த 5ஆம் இடத்துக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துக்குரிய கிரகமாக இருந்து அல்லது 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது. அதே சமயத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடம், காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகம் இந்த லக்கணத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான சூரியனுடைய வீட்டுக்கு 12இல் மறைந்திருக்கிறது என்பது மேலும் பலகீனமான ஒரு தகவல். ஆக இவர் சொந்த ஊரிலேயே இருக்கிறார். அதனால் இந்த புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்ற அமைப்பு இவருக்கு விபத்தை தந்தது. அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்தில் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் லக்கண புள்ளி அமைந்து அதுக்கு அதாவது மாரகாதிபதியினுடைய தொடர்போடு லக்கணி புள்ளி அமைந்தது என்பது மரண பயத்தை தரக்கூடிய சூழ்நிலையை தந்தது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 2ஆம் சூரியன் ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்து 2க்குரிய லக்னாதிபதியினுடைய சாரம் பெற்றிருக்கிறது. ஆனாலும் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த 11ஆம் இடத்துக்கு சரலக்கணம் 11ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆக சரலக்கணத்துக்கு 2க்குரிய மாரகாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்வது என்பது ஒரு வகை சிறப்பு என்று பார்த்தாலுங்க கூட சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்ததால் இவர் ஒரு நல்ல தரமான பணியில் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்னாதிபதி 5, 10க்குரிய மிகப்பெரிய யோகாதிபதியினுடைய சாரம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் அமர்ந்து 3ஆம் பாதத்தில் அமர்ந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 3.29 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் திருவாதிரை நட்சத்திரத்தில் அதாவது ராகுவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து 8.35 பாகை பெற்றிருக்கிறது. புதன் கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 26.48 பாகை பெற்றிருக்கிறது. குரு சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 3.14 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 22.56 பாகை பெற்றிருக்கிறது. சனி பரணி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 22.57 பாகை பெற்றிருக்கிறது. ராகு சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 13.14 பாகை பெற்றிருக்கிறது. கேது பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 13.14 பாகை பெற்றிருக்கிறது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, லக்னாதிபதி என்ற சந்திரன் என்ற வீட்டிற்கு 6, 8, 12இல் எந்த கிரகமும் இல்லை சூரியனை தவிர. ஆக இந்த ஜாதகர் மிகவும் வலுவாகவும் கௌரவமாகவும் பலமான ஜீவனத்தோடு வாழ்வதற்கான தகுதியை உண்டு பண்ணி தந்திருக்கிறார். எப்படி என்று பார்க்கும் பொழுது இவர் ஒரு நீதிமன்றத்தில் எழுத்தராக பணிபுரிகிறார். அங்கு இவர் 100%
நேர்மையானவர் என்பதை மற்றவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவர் நம்மிடம் ஜாதகம் பார்த்தவர். இவர் சொல்லும்போது என்ன சொன்னார், நம்முடைய ஜாதகத்தின்படி நம் ஜீவனம் ஒரு பெரிய பாதிப்பை தருவதில்லை. அதே சமயத்தில் நம்ம ஜீவனத்தில் யாரும் தொல்லை கொடுப்பதற்கோ உதவி செய்வதற்கோ யாரும் இல்லை. தொல்லை கொடுத்து கொண்டாலும் உதவி செய்து கொண்டாலும் நானே தான் செய்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி பெருமிதப்பட்டார். அதே சமயத்தில் இங்கு புதனும் செவ்வாயும் தொடர்பு பெற்றாலே புதனுடைய நட்சத்திரத்தை விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் தருகிறது. அதே சமயத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை மிருகசீரிஷ நட்சத்திரத்தை செவ்வாயும் சுக்கிரனும் பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். இங்கு செவ்வாயும் புதனும் பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். கீழே கன்னி துலாம் இந்த இரண்டும் செவ்வாயினுடைய மற்றும் ஒரு நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தை பங்கு போட்டுக் கொள்கிறது. ஆக இவர் எந்த அளவுக்கு வீரியமாக செயல்படுகிறாரோ அந்த அளவுக்கு பாதிப்பையும் சங்கடத்தையும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கத்தையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் கேது சட்டத்துறை, அந்த கேது பூர நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த நட்சத்திரத்தை கொடுத்த சுக்கிரன் 11ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிறார். அதே சமயத்தில் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானம் என்று பார்க்கும் பொழுது அந்த சகாயஸ்தானத்துக்குரிய புதன் குருவோடு சம்பந்தப்பட்டு நேரடி பார்வையில் இருக்கிறார். அதே சமயத்தில் 8க்குரிய சனியினுடைய தொடர்பிலும் இருக்கிறார், ராகுவனுடைய பார்வையிலும் இருக்கிறார். ஆக இவர் நீதிமன்றத்தில் எழுத்தராக பணிபுரிந்து கொண்டிருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவருடைய வருமானத்தில் பெரிதாக சொல்லுவதற்கு என்று ஒன்றுமில்லை. அதே சமயத்தில் கௌரவமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை வைத்துக்கொண்டு அவரை சுற்றி இருக்கும் நடப்பு நிகழ்ச்சிகளையும் தெளிவாக அடையாளம் காட்டிவிட முடியும் என்பதை தெளிவாக அடையாளம் காட்டும் நவகிரகங்கள் நின்ற நட்சத்திரத்தினுடைய தன்மையோடு செயல்பட்டு நிகழ்வுகளை அடையாளம் காட்டுகிறது என்பதுதான் மேலும் ஒரு தகவல். இவர் பிறந்தது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில், அதாவது செவ்வாய் முடிஞ்சு ராகு முடிஞ்சு குரு திசையில் இந்த வேலை நடந்தது. குரு திசையினுடைய கடைசி காலத்தில் இந்த நடந்தது என்பதுதான் மேலும் தகவல். அதே சமயத்தில் இந்த குரு ஜென்ம குருவுக்கும் கோச்சார புதனுக்கும் குருவுக்கும் தொடர்பு அந்த காலத்தில் இவருக்கு இந்த விபத்து நடந்தது என்பதை மேலும் அடையாளம் காட்டக்கூடிய தன்மையுள்ள கிரக அமைப்பாக படுகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கு நிற்கிறது, அது சார்ந்த தகவலை அது எப்படி வெளிப்படுத்துகிறது, எந்த தன்மையோடு வெளிப்படுத்துகிறது என்பது சார்ந்தது. டெபாசிட் தியரி என்ற கேட்டகரியில் நட்சத்திரத்தை பெற்ற கிரகம் அந்த நட்சத்திரத்தை கொடுத்த கிரகத்திற்கு நட்பா பகையா, வீடு கொடுத்த கிரகம் நட்பா பகையா என்பது சார்ந்த தகவலோடு அது முழுமையாக அதனுடைய நிகழ்வுகளை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கு மேலும் தகவல்கள். அதற்கடுத்து இந்த ஜாதகத்தில் விபத்துக்களை தெளிவாக அடையாளம் காட்டியிருக்கிறது. அதே சமயத்தில் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகம், காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்தில் சந்திரன் இருக்கிறான். ஆக விரையாதிபதி விரயஸ்தானத்திலேயே இருக்கிறது. ஒரு வகையில் சிறப்பு, ஒரு வகையில் பாதகம். ஏனென்று கேட்டால் சொந்த ஊரில் இருப்பவர்களுக்கு அது பலமான பாதகத்தை தந்து விடுகிறது. ஏனென்று கேட்டால் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்துக்குரியவன் என்று பார்க்கும் பொழுது இந்த இடத்துக்கு இது மாரகஸ்தானம், அதாவது ஸ்திரலக்கணக்கு 3-8 மாரகஸ்தானம். அந்த வகையில் பார்க்கும்போது மாரகஸ்தானத்தில் இருக்கிறது. இவருடைய தந்தை வழி தாத்தா சொத்து இவருக்கு உபயோகமும் இல்லை. அதே சமயத்தில் தந்தை வழி தாத்தா சொத்தை விட்டு இவர் வெளியூரில் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பது மேலும் அதிகபட்ச தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.